வணக்கம். வீட்டில் குழந்தைகளை கையாள அன்பு, பொறுமை மற்றும் புரிதல் அவசியம். அவர்களை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். அவர்களின் உணர்ச்சிகளை அங்கீகரியுங்கள். மேலும் அவர்களுடன் வெளிப்படையாக பேசுங்கள். அவர்களை நேர்மையாக ஊக்குவிக்கவும். அவர்களின் செயல்களை பாராட்டுங்கள். மேலும் அவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள உதவுங்கள். அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழலை வழங்குங்கள். விளக்கம். புரிந்து கொள்ளுதல். குழந்தைகளின் செயல்கள் மற்றும் நடத்தைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். அவர்களின் வயதுக்கேற்ப எதிர்பார்ப்புகளை உருவாக்குங்கள். அன்பும் அரவணைப்பும். உங்கள் அன்பும் அரவணைப்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். இது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நேர்மை ஊக்குவிப்பு. அவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள். இது அவர்களின் நடத்தையை மேலும் மேம்படுத்த உதவும். வெளிப்படையான உரையாடல். அவர்களிடம் வெளிப்படையாக பேசுங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். மேலும் அவர்களின் உணர்ச்சிகளை பற்றி விவாதிக்கவும். தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள உதவுதல். அவர்கள் தவறு செய்யும்போது அது ஏன் தவறு என்று விளக்குங்கள். மேலும் அதை மீண்டும் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். பாதுகாப்பான சூழல். அவர்களின் உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக பாதுகாப்பிற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்கள். அவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் மதிக்கவும். பொறுமை. குழந்தைகளை கையாளும் போது பொறுமையாக இருப்பது அவசியம். சில நேரங்களில் அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள நேரம் எடுக்கலாம். உதாரணமாக, நடந்து கொள்ளுதல். நீங்கள் எப்படி நடக்கின்றீர்களோ அதையே குழந்தைகளும் பின்பற்றுவார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்க முயற்சிக்கவும். ஒருங்கிணைந்த அணுகுமுறை. குடும்பத்தினர் அனைவரும் குழந்தையின் வளர்ப்பில் ஈடுபட வேண்டும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேருங்கள். நன்றி.